உங்ககிட்ட ஃபைல்ஸ் இருக்கு. பட் ஆனா நீங்க வந்து மேனுவலா ரீநேம் பண்ணிட்டுருக்கீங்க. போயிட்டு ஒரு ஃபைலா போயிட்டு பண்ணிட்டுருக்கீங்கன்னா, யூ ஆர் ரியலி வேஸ்டிங் யுவர் டைம். ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் நீங்க வேஸ்ட் பண்றீங்க. ஸோ ஐ ஹேவ் அ வெரி ஈஸி எக்ஸாம்பிள் அண்ட் வித் பைத்தான் லைக் வி கேன் டூ இட் இன் ஜஸ்ட் 3 to 5 seconds. Okay. So yeah, this is what we're gonna see today. But அதுக்கு முன்னாடி I'll just give a quick introduction about myself. So hi, I am Vivek. So I have around like 11 years of total experience with certain like a tech companies. I work in a big product company right now. So I work like different set of like automations and the lot of VBA, Python related. So I just want to share my experience with you to like people who are like நிறைய டெய்லி ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து நிறைய விஷயத்த வந்து லைக் மேனுவலாகவே பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு லெட் யூ ஹெல்ப் ஆன் லைக் சிம்பிளிஃபைங் ஃபியூ திங்ஸ். ஸோ அதுக்கு தான் இந்த மேஜரான இந்த வீடியோவை நான் எடுத்து போடுறேன். ஓகே, நவ் லெட்ஸ் குவிக்லி கோ இன் டு த வீடியோ வித்வுட் மச் வேஸ்டிங் டைம். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு செட் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு இன்வாய்ஸ் ஃபைல். ஓகே, இது வந்து ஒரு ஃபைல் தான். லைக் சி தட் லைக் இது வந்து ஒரு ஆக்சுவல் இன்வாய்ஸ். ஓகே, ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது. லைக் 1 ஃபைல் 2 ஃபைல்லாம் ஓகே மேனுவலாக ரீட் பண்ணலாம். பட் என்கிட்ட பார்த்தீங்கன்னா 100 செட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நான் மேனுவலாக போய் சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுங்களேன், எவ்வளோ டைம் எடுக்கும்? Obviously it will take much more time, right? For example, like ஒரு ஃபைலுக்கு if you take right approximate 5 to 10 seconds எடுத்தீங்கன்னா, if you have 100 files like 100 minute 100 time it will like much more time, certain time. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ இது வந்து நம்ம சிம்பிளிஃபைடாக பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளிஃபைடாக லைக் ஒரு பைத்தான் டூல் வச்சு ஐ கேன் ஏபிள் டு பில்ட் இட் அப். ஸோ யூ கேன் சி ரைட் இந்த லெஃப்ட் சைட் லைக் இது வந்து இந்த டூல் ஆல்ரெடி பில்ட் பண்ணதான். இஃப் யூ சி லைக் இது பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் அண்டர் ஸ்கோர் 1 2 3 ஒரு ஈக்குவல் சீக்வன்ஷியல் ஆர்டரில் வருது. ஸோ இதை நம்ம எப்படி பில்ட் பண்ண போகிறோம்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் ஹேவ் மை ஓன் பைத்தான் ஃபைல். யூ கேன் சி த பைத்தான் ஃபைல் கேன் ரீநேம். ஓகே, இப்போ இதே நான் வந்து உங்கள் முன்னாடி ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இன்வாய்ஸ் அண்டர் ஸ்கோர் காப்பி ஒன்று இருக்குல்ல, இப்போ நான் ஜஸ்ட் இதுக்கு டபுள் கிளிக் பண்ணணும்னு வச்சுங்களேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், வித்தின் 2 to 3 seconds பாருங்கள், என்டையர் ஃபைலுமே வந்து ரீநேம் ஆயிடுச்சு. அதே ரீநேம் ஃபைல்ஸ். ஓகே, 100 ஃபைல்ஸுமே ரீநேம். யூ டோன்ட் ஹேவ் மச் டைம் அட் ஆல். ஜஸ்ட் 2 to 3 secondsல. I'm saying for 100 files it's just 2 to 3 seconds. Previously you would have taken like much more minutes. Okay, so this has saved a lot of time, guys. I just now let you explain like what this code is all about. Okay, so இதுதான் அந்த கோட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா I hope it is clear. So இந்த import.os, ஸோ இது பைத்தான்ஸ் தெரியாத யாருக்கும் தெரியல மச்சா அப்படின்னா லைக் இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தான். பட் ஸ்டில் இஃப் யூ ஸ்டில் ஃபீல் தட் இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னா லைக் பைத்தான் பற்றி ஒரு பேசிக் சீரிஸ் நான் போட போகிறேன். ஸோ அதில் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். லைப்ரரிஸ்னா என்ன, பைத்தான் எப்படி ஒர்க் ஆகும், எப்படி டவுன்லோட் பண்ணணும் பைத்தான் அண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது ரொம்ப நீங்கள் கோடிங் நாலேஜ்லாம் பெருசாக தேவை. லைக் இது ஜஸ்ட் ஒரு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணாலே ரன். பட் பிஃபோர் தட் சின்ன சின்ன டெக்னாலஜிக்கல் விஷயம் மட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். கூல். ஸோ தட் இம்போர்ட் ஓஎஸ், இந்த இம்போர்ட் ஓஎஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா லைக் இதுதான் இந்த இம்போர்ட்டுங்கிறது விஷயம். என்னன்னா லைப்ரரிஸ் நீங்கள் உள்ள கொண்டு வரீங்க. இந்த ஓஎஸ்ங்கிறது வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஃபைல் ரீநேமிங்கான ஒர்க்கை வந்து கோரா பண்ணுறது இந்த ஓஎஸ் தான். ஸோ ஃபோல்டர் பாத், ஸோ எந்த ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபைல்ஸ்லாம் வச்சிருக்கோம். ஸோ அதுதான் வந்து இங்கே நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஸோ டவுன்லோட்ஸில் ரீநேம் ஃபைல்ஸ் கூட என்னோட ஃபைல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இஃப் யூ சி ஹியர் இங்கே பார்த்தீங்கன்னா ரீநேம் ஃபைல்ஸ்னு ஃபோல்டருக்குள்ளே தான் எல்லா ஃபைல்ஸுமே ரீநேம் ஆயிருக்கு. அதுதான் இங்கே மெயின் ஆகுது. ஸோ ஃபைல்ஸ்.os லிஸ்ட் டைரக்ஷன், இந்த லிஸ்ட் டைரக்டரி என்ன பண்ணணும், எல்லா ஃபைல்ஸுமே ரீட் பண்ணணும். ஸோ இந்த லிஸ்ட் டைரக்டரி ஃபங்க்ஷன் வந்து எல்லாத்தையும் ரீட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லூப்பிங். ஸோ இந்த ஃபார் ஐங்கிறது வந்து லூப் ஆகுது. லூப்புங்கிறது என்ன மீனிங்னா இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டரில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டரிங் சீக்வன்ஷியல் வந்திருக்கும். இன்வாய்ஸ் 1 2 3 4 அப்படின்னு. அதுதான் இங்கே ஸ்டார்டிங் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா 1ன்னு கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ இந்த 1 பேசிஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஓல்டு பாத், இந்த ஓல்டு பாத்துங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் டாட் பாத் ஜாயின். ஸோ எந்த பாத்தில் வந்து அது எடுத்திருக்கு அண்ட் எந்த நியூ பாத்தில் பில்ட் ஆகணுமா, நம்ம நியூ பாத்தில் எதுவுமே பில்ட் பண்ண போகிறோம். சேம் அதே பாத்தில் தான் பண்ண போகிறோம். என்ன அந்த இன்வாய்ஸ் நேம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இங்கே மீன் ஆகுது. ஓகே, ஸோ ஐ அண்ட் எக்ஸ்எல்எஸ் ஃபைல் என்ன ஃபைல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் இஃப் யூ ஆர் யூசிங் பிடிஎஃப் யூ கேன் யூஸ் இட். அண்ட் ஓஎஸ் டாட் ரீநேம் ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக வந்து லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ அந்த ஓல்டு பார்த்து நியூ பார்த்து நம்ம வந்து ஒரே இது தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் அந்த மீனிங். ஸோ பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனலாக இந்த வந்து ஆல் ஃபைல்ஸ் ரீநேம் சக்ஸஸ்ஃபுல்லிங்கிறது ஒரு அலர்ட் நமக்கு கடைசியில் அந்த மாதிரி முடிஞ்சிருச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறது. ஸோ இது எங்கே வரும் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரன் பண்ணிங்கன்னா ஆல் ஃபைல்ஸ் ரீநேம் சக்ஸஸ்ஃபுல். இது வந்து நான் கமாண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேரெக்டாகவே அந்த ஃபைலாக ரன் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் கைஸ் இட்ஸ் பீன் ரன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லாட் செட் ஆஃப் வீடியோஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் யூ கேன் see my வீடியோஸ். லைக் நிறைய பைத்தான் ரிலேட்டடாக நான் போட போகிறேன். அண்ட் நிறைய ஆட்டோமேஷன்ஸ், இது மட்டும் இல்லை லைக் டே டு டே ஒர்க்கில் வந்து நிறைய எக்ஸல் ரிலேட்டடோ லைக் சிம்பிளிஃபை பண்ணுற வேண்டிய விஷயத்தில் நீங்கள் மேனுவலாக ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணுறீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு see here and I will be able to help you out. ஸோ அதுக்கு நீங்கள் டெஃபினெட்லி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்